சோ வர்மா கலையை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ப்ரீவியஸா நீங்க நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மெயினா ஏர்லியா வந்து மெனோபாஸ் அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். சீக்கிரமா பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் வந்துட்டு அவங்க பெரியவங்கள் ஆயிடுறாங்க. அண்ட் அதை தவிர அவங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கு. சோ இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு உண்டான தீர்வுகள் நமக்கு வந்து கிடைக்குமா, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்குமா அப்படிங்கிறதுனா கண்டிப்பா நம்ம வந்து எங்கெங்கயோ யார் யாரோ சொல்லி சொல்லி நிறைய டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேரை நம்ம வந்து சந்திச்சுட்டு தான் இருக்கோம். பட் அதுக்கு தீர்வுகள் முழுமையா நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோமானா கண்டிப்பா கிடையாது. பட் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வர்மா கலை மூலியமா முழுமையான தீர்வு காண முடியும். சோ அதுக்காகவே நம்மளுடைய வர்மா டீச்சர் இங்க இருக்காங்க. அவங்க கிட்டதான் பேச போறோம். சோ அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் நம்ம வந்து கேட்கலாம். வணக்கம் டீச்சர், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா சிரிச்ச முகத்தோட எல்லா டாக்டர்ஸும் சரி, மத்தவங்கள்ட்ட போகும்போதும் சரி, அந்த ஒரு ஹாப்பினஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து கியூர் கிடைக்கும். ஓகே, இப்போ உங்களை பத்தி எங்களுக்காக கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. உங்களுடைய பெயர், நீங்க எத்தனை வருடமா இந்த வர்மா கலையில நிறைய பேர்த்துக்கு குணப்படுத்திட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. என் பேர் வந்து உமா மகேஸ்வரி. நான் வந்து இது 2018 இருந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த வர்ம மருத்துவமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு அனுபவத்துலதான் இது கிடைச்சது. எங்களுடைய தேடல்ல இருந்துதான் கிடைச்சது. அதுல இருந்து எனக்கு இது மேல ரொம்ப ஈடுபாடு வந்துச்சு. அப்ப இருந்து நாங்க இது படிப்படியா பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய பேரு இங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேடம் சொன்ன மாதிரி பெண்களுக்கான தீர்வுகள் எல்லாமே இதை நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. பெண்களுக்கான தீர்வுகள் அப்படின்னு நீங்க வந்து சொல்லிருக்கீங்க, அது முழுமையா இருக்கா? அதுதான் என்னுடைய முதல் கேள்வியா இருக்கு. கண்டிப்பா முழுமையா இருக்கு. நிறைய பேர் வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளத்துக்கு தான் வராங்க. அத வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு தான் நிறைய பேர் வராங்க. அதுக்குண்டான எல்லா சொல்யூஷன்ஸுமே நம்ம சொல்றோம். ஆக்சுவலா நம்ம வர்மத்தின் மூலியமாவும் சொல்றோம், சில ஆக்டிவிட்டிஸ், நம்ம ஃபுட் ஆக்டிவிட்டிஸ் இது மூலியமாவும், எக்ஸசைஸ் மூலியமாவும், சில முத்ராஸ் மூலியமாவும் நம்ம சொல்றோம். ஓகே, இப்ப வர்ம கலை அப்படின்னு வந்து சொல்லும் போது ப்ரீவியஸா நம்மளுடைய வீடியோஸ்ல, நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து நிறைய இருக்கு. பெண்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி பிளஸ் கர்ப்பப்பை பிரச்சனைகள், கர்ப்பப்பை வாய் பிரச்சனைகள், வயிற்று பிரச்சனைகள், மெயினா பாத்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன வயசுலயே பெரியவங்கள் ஆயிடுறாங்க. அதனுடைய அந்த ஒரு பிரச்சனைகள் வந்து அவங்களுடைய வளர்ந்து வந்து அவங்க ஒரு டெலிவரிக்குன்னு வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. சீக்கிரம் கன்சீவ் ஆக மாட்டாங்க. அப்படி மீறி கன்சீவ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு அதுல வரக்கூடிய 5 மாதங்கள்லயோ 6 மாதங்கள்லயோ 8 மாதங்கள்லயோ குழந்தைகள் வந்து கருக்கழிந்து போகிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம தடுக்கணும், ஒரு சுகப்பிரசவம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதுக்கான கேள்விகளுக்கு நீங்க இந்த பதில் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப வர்ம மருத்துவம்னா நீங்க என்னன்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. வர்ம மருத்துவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் மூலியமா நமக்கு வழி வழியா வந்திருக்கு. இது வந்து நம்ம ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது நமக்கு முழு முதற் கடவுள் கந்த கடவுள். அவர் வந்து எல்லா சித்தர்களுக்கும் சொல்லி கொடுத்து சித்தர்கள் மூலியமா குரு வழியா வழி வழியா இவங்க கத்துட்டு நம்ம வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அதனால இது வந்து கடவுள்கள் கொடுத்தது, கடவுள் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறது உண்மை. எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி இந்த வர்ம புள்ளிகளும் உண்மைதான். உண்மை, ரைட். எந்த அளவுக்கு உண்மைன்னா இப்ப உடம்புக்குள்ள உயிர் இருக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த உயிர் வந்து இருக்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாது இல்லைங்களா? அதே மாதிரிதான் இந்த வர்ம முறைகள்ன்றது சூட்சமா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உயிர்களை ஆக்டிவேட் பண்ணுது. அது ஸ்டிமுலேட் பண்ணும்போது இயங்காத உயிர்கள், நாடிகள் எல்லாமே இயங்க வைக்குது. அப்ப இது சாத்தியம் தான். கண்டிப்பா 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 கண்டிப்பா. இப்போ இன்னொன்னு அடுத்தது நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னாக்க பிசிஓடி ப்ராப்ளம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் தான். இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுனால அந்த பிறந்ததுல இருந்தே நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ல தான் அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு இருக்கோம். இதனாலயே அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வருது. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான வளர்ச்சி அடைந்த அந்த கருமுட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோழியோட இது வயிற்றுல இருக்க அந்த கருமுட்டைகள் நீங்க பாத்துப்பீங்களா, வரிசையா சின்னதா பெருசா சின்னதா பெருசா, அது மாதிரிதான் நமக்கும் இருக்கும். இது கரெக்டா வந்து 28 டேஸ்க்கு ஒரு தடவை அந்த முழுமையா முத்துன அந்த கருமுட்டை மட்டும் வந்து வெளியில வரும். அது நமக்கு நார்மல் பீரியட்ஸா இருக்கும்.
இப்ப இது இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த முழுமையா வளர்ச்சி அடையாத முன்னாடியே அது எல்லாமே நிறைய கொசன்னு இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் வரக்கூடியது, அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் வரக்கூடியது எல்லாம் லைன் பை லைனா சேர்த்து வச்சு எல்லாமே ஒட்டுக்கா வெளியில வரும். அதாவது முதிர்ச்சி அடைஞ்சது, முதிர்ச்சி அடையாது, குட்டியா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வெளியில வர ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நிறைய போயிட்டே இருக்கும். அப்புறம் 3 மாசம் 4 மாசம் வராது, மறுபடியும் ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்னால அவங்களுக்கு நிறைய வருது. பிஃபோர் இன்னைக்கு வந்து நிறைய ஃபுட் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கு. நிறைய பயம் பெண்களுக்கு தங்களோட உடம்ப பத்தி என்னன்னே தெரியாது. கண்டிப்பா கண்டிப்பா எனக்கே இருக்கு. அந்த பயத்தினாலே அவங்களுக்கு என்னமோ நமக்கு என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அதை எல்லாமே இந்த வர்மத்தின் மூலியமா கியூர் பண்ணிக்க முடியும். லேடிஸ்க்கு வந்து பிரெக்னன்ட் டைம்ல கர்ப்பப்பையில தண்ணி கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கான வர்மப்புள்ளி அவங்க என்னுடைய மிஸ்ஸஸ் தான் அவங்க டாக்டர் பேசியிருப்பாங்க. அதுக்கான வர்மப்புள்ளி நானே உங்களுக்கு டெமோ காட்டுறேன். நீர் பீச்சு வர்மம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ஸுக்கு கிடையாது, லேடிஸுக்கு மட்டும்தான். மார்பு காம்பில் வந்து 5வது விரல் இருக்குது. இப்படி நம்ம மார்பு காம்பில் நம்ம இப்படி தம்ம வச்சு இப்படி பார்த்தோம்னா 6 விரல் வந்து ஒரு விரல் இப்படி சுருக்கிட்டு இந்த வந்து எலும்பு அழுத்தக்கூடாது. பொதுவாக இந்த சதையை மட்டும் இப்படி இழுத்து பிடிச்சி இப்படி நம்ம இழுத்து பிடிச்சோம் அப்படின்னாவே உங்களுக்கு அது வேலை செய்யும். ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டி இதை பிடிச்சிங்கனாவே பனிக்கூடத்தில் தண்ணி 1 வாரத்தில் நல்லா ஃபுல்லாகிடும் உங்களுக்கு. அது வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? வர்மம் மூலியமாக ரொம்ப ஈஸியஸ்ட் முறையில் இது அழகாக பெண்கள் சரி பண்ணிக்கலாம். இது வந்து ஹஸ்பண்ட் தான் அவங்களுடைய மனைவிக்கு செய்யணும். ஓகேங்களா? ஒரு ஏஜ் ஆஃப் 40க்கு மேல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ரீ மெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஸ்டார்டடா இருக்கு. இப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு 45 to 50, 50 to 55 தான் இந்த ப்ரீ மெனோபாஸ் அப்படிங்கிறது. இப்ப இந்த ஏர்லியாவே வருது. இதுக்கு என்ன காரணம்? இதனால பாத்தீங்கன்னா இந்த ஸ்டமக் பெயின், வயிறு வலியோ அல்லது வந்து ஹேர் லாஸ் ஆகுறதோ அல்லது ஹேர் க்ரோத் ரீக்ரோத் ஆகுறது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு மீச வரும், திடீர்னு தாடி வரும், பிளஸ் வந்து தேவையில்லாத மருக்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தலையில போடுக நல்லாவே இருப்பாங்க, திடீர்னு பாடி வந்து பல்க் ஆகுறது, இல்லைன்னா பர்டிகுலர் ஒரு பார்ட் மட்டும் பெருசா ஆகுறதோ. இப்ப ஸ்டமக் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு மாசமா இருக்க மாதிரி இருக்கிறது. சோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன வந்து ட்ரீட்மெண்ட் நம்மளுடைய வர்மக்கலை மூலமா நம்ம வந்து பண்ணிக்க முடியும்? இது எல்லாமே வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்ட்ரெஸ்னாலே அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரிங்களா? நம்ம எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு லைஃப் ஃபுல்லா நம்ம அதை அப்படியே போயிட்டே தான் இருப்போம். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலதான் நமக்கு இந்த மீச மாதிரி வருது, ஒரு சில பார்ட் மட்டுமே பெருசா ஆகுது, இந்த மாதிரி. அந்த சமயத்துல நம்ம பீரியட்ஸ்ல வந்து வயிறு வலி வருதுன்னு சொன்னா பாத்தீங்கன்னா அதுல அந்த கர்ப்பப்பையில வந்து கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா? அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆக முடியாம அது உள்ளாரையே சுத்திட்டே இருக்கும். அது சுத்திட்டே இருக்கும்போது வயிறு முறுக்கி வலி எடுக்கும். அந்த வலி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா, இதுக்கு ட்ரீட்மெண்ட்ல அற்புதமா நம்மளுடைய வர்மத்துல எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த முறுக்கி வயிறு வலிச்சுட்டு இருக்கும்போது அந்த உள்ள இருந்து வெளியில வர முடியாது, அந்த கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க சரியாயிடும். அப்ப நம்ம அதுக்குண்டான வர்ம புள்ளிகள் அந்த சமயத்திலேயே பீரியட்ஸா இருக்காங்கன்னா அந்த சமயத்திலேயே அவங்கள வர வச்சு நம்ம செய்வோம். செய்யும்போது அவங்க வரும்போது அழுதுட்டே வருவாங்க, போகும்போது பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டே போவாங்க. அப்படியே அந்த ஸ்பாட்லயே அவங்க வந்து அந்த கேஸ் ரிலீஸ் ஆகுறத அவங்க ஃபீல் பண்ண முடியும். அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே ஓகே மேம். இப்ப அடுத்தது வந்து என்ன அப்படின்னா சுகப்பிரசவம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. கேட்டா இதுதாம்மா சுகப்பிரசவம்னா என்னாலலாம் வலி தாங்க முடியாது, எங்களுக்கு ஒரு கரெக்டா எங்களுக்கு இந்த குறிச்ச நேரத்துல குறிச்ச நிமிஷத்துல எங்களுக்கு இந்த செகண்ட்ல குழந்தை வந்து பிறக்கணும், அதனால நாங்க வந்து அத அறுவை சிகிச்சை மூலயமா தான் நாங்க குழந்தை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறது வந்து பரவலான கருத்துங்கிறது கிடையாது. அதுதான் இன்னைக்கு இருக்கு. சுகப்பிரசவம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அது மாதிரி நம்ம பண்ண முடியுமா? நடந்துகிட்டு தான் இருக்கா? வர்மக்கலை மூலமா பண்ண முடியுமா? கண்டிப்பா, நிச்சயமா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நானே உதாரணம். எங்களுக்கு வந்து 17 வருஷம் குழந்தை இல்ல, நிறைய தேடல்கள் இருந்து அப்புறம் எங்களுக்கு இந்த வர்மம் கிடைச்சது. இத நாங்க கத்துக்கிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கு முன்னாடி சொன்னா உனக்கே இன்னும் இல்ல, நீ எப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி நாங்க ரொம்ப அதனால இது பண்ணோம். அப்புறம் நாங்களே இதை வந்து ரெடி பண்ணி முயற்சி பண்ணி எங்களுக்கு இது சக்சஸ் ஆச்சு. அப்போ எனக்கு வந்து குழந்தை பிறக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு 40 வயசு. அப்போ வந்து எல்லாருமே வந்து நீ வந்து நார்மல் டெலிவரி எதிர்பார்க்க முடியாது, உனக்கு வந்து இடுப்பு எலும்பு விலகி கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதே தான் சொன்னாங்க. ஆனா நான் வந்து இவ்வளவு விஷயம் நம்ம கத்திருக்கோம் வர்மத்துல, அது எப்படி முடியாம போகும்?
இயற்கைன்றது, குழந்தை பிறப்புன்றது இயற்கை, அது கடவுள் நமக்கு கொடுக்கறது. அது எப்படி தானா ஒரு குழந்தை உள்ளார கரு உருவாகுதுன்னா அது அந்த சமயம் வரும்போது அந்த கரு தன்னால வெளியே வரும். அது எப்படி வாய்ப்பு இல்லாம இருக்கும் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுந்துட்டே இருந்தது. தீர்வு நானே தான். எனக்கு வந்து சுகப்பிரசவம் தான் நடந்தது. நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் நார்மலா எல்லா எக்ஸசைஸும் பண்ணிட்டு முத்திரைகள் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த டெலிவரி சமயத்துல கூட நான் நின்று எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். எல்லாம் சுத்தி இருந்தவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க. குழந்தை பெத்து வந்த வெளியில குழந்தை பிறந்துருச்சு சொன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்களும் பார்த்தாங்க, ஒரு சவுண்டுமே இல்லையே அப்படின்னு. எனக்கு வந்து நான் பிரெக்னண்டா இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு திடீர்னு வயிற்றுல குழந்தை இருக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு லைட் ஃபீலிங்கா இருக்கும். வயிற்றுல குழந்தை இருக்கு, ஒரு வெயிட்டே இருக்காது, பலூன் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அதுக்குண்டான முத்திரைகள், எக்ஸசைஸ் இதெல்லாம் எனக்கு அந்த சமயத்துல கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். மிக மிக எனக்கு கிடைச்ச குருமார்கள் எல்லாம் நான் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பா குருமார்கள் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த பயிற்சிகளை எல்லாம் நான் செய்யும் போது நான் அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். கரெக்டா அவங்க அந்த நேரத்துல வந்து எனக்கு தானா பனிக்கூடம் உடைஞ்சது, தானா டெலிவரியும் நடந்தது. எந்த ஒரு பெயினுமே இல்ல. நான் கடைசி வரைக்கும் சிரிச்சுட்டே தான் குழந்தை பிறகு. எனக்கு டாக்டர் கூட பார்த்துட்டு என்னம்மா உனக்கு பெயின் இல்லையா, கொஞ்சம் கூட இல்லையா, சிரிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. குழந்தை வெளியில வரப்போகுதுன்னு இப்படியே இருக்கே, உனக்கு ஒண்ணுமே தெரியல. இல்ல எனக்கு குழந்தை வெளியில வந்ததே தெரியல. அந்த அளவுக்கு ஈஸியஸ்டான முறைகள் நம்ம வர்மத்துல இருக்கு. நார்மல் டெலிவரிக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சமயத்திலேயே கொடுக்கக்கூடிய வர்ம புள்ளியும் இருக்கு. அது செஞ்சோம் அப்படின்னாக்கா அது லாஸ்ட் மினிட் தான் செய்யணும். செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த கர்ப்பப்பை ஓபன் ஆகி அவங்களுக்கு வந்து குழந்தை நார்மல் டெலிவரி கிடைக்கும். உண்மையாலுமே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த நீங்க வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ நான் கூட வந்து திங்க் பண்ணேன், நாங்க இதை அனுபவிச்சு அதுக்கப்புறமா தான் நாங்க இன்னைக்கு வந்து டீச்சரா வந்து இருக்கோம், மாஸ்டரா வந்து இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லும் போது, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மேம் தான். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த வர்மத்துல மூலியமா உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தீர்வு காணும் போது 100% வந்து உங்களுக்கு சுகமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்மளுடைய இந்த ஸ்ட்ரிப்ல பாத்தீங்க அப்படின்னா அல்லது ஸ்க்ரோலிங்ல வந்து நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. டைரக்டா போய் பெண்கள் எல்லாருமே வந்து விசிட் பண்ணுங்க. சோ என்ன ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும் அதுக்கு வந்து முழுமையான தீர்வு காண முடியும். தொடர்ந்து இன்னும் நம்ம நிறைய பேசலாம். வரக்கூடிய எபிசோட்ஸை வாட்ச் பண்ணுங்க. நிறைய தகவல்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். எனர்ஜி டைம்ஸ் வர்மக்கலை பிராக்டிகல் பயிற்சி மற்றும் சிகிச்சை முறைகள் கற்றுத்தரப்படும். வர்மக்கலையை முழுமையான பாடமாக எங்களால் கற்றுக் கொடுக்கப்படும். 182 வர்ம புள்ளிகளுக்கும் 7 நிலைகளில் முழுமையான பயிற்சி அளிக்கின்றோம். ஆண் பெண் இருப்பாளருக்கும் வர்மக்கலை வாயிலாக சிகிச்சை அளிக்கின்றோம். நோய்களுக்கான பிராக்டிகல் முறை கற்பிக்கப்படுகிறது. சிறந்த முறையில் தியான பயிற்சி அளிக்கப்படுகிறது. சீன தீபத்திய முறைப்படி வர்மக்கலை பயிற்சி அளிக்கப்படும். தனிப்பட்ட முறையிலும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளில் மட்டுமே நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம். தலை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் பயிற்சியின் மூலம் நிரந்தர தீர்வு காணப்படும். வர்மக்கலையில் அனுபவம் திறமையும் உள்ள நிபுணர்களால் பாரம்பரிய மருத்துவ முறைப்படி வீட்டுக்கு ஒருவர் வர்மக்கலையை கற்றுக்கொள்ளலாம். பயிற்சி முடிந்த பின் சான்றிதழ் வழங்கப்படும். அறிவோம், தெரிவோம், நலம் பெறுவோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எனர்ஜி டைம்ஸ், பொன்னம்மாபேட்டை, சேலம். கால் 9443559081. நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு.